Hello friends, வணக்கம் and welcome back to Critics 3. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்டர் ஃபெனி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபாஸ்டர் ஃபெனி 2017ல ரிலீஸ் ஆன ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மராத்தி மூவிங்கிறத மறந்துடாதீங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்த் டு வாட்ச் மஸ்ட் வாட்ச்னால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன படம் சார் இதுன்னு சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இது. ஷார்ட் நான் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக பூனே கிளம்பி போறாரு. தங்க போன வீட்டில் யாரோ ராபரி பண்ணிட்டு போயிடுறாங்க. 3 மணி நேரம் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவும் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை பிடிச்சிடுறாரு. அதுக்கு பரிசா ஹீரோக்கு அந்த வீட்டோட ஓனர் ஒரு பேனாவை கிஃப்ட் பண்றாரு. அந்த பேனாவை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதும் போது அங்க என்ட்ரன்ஸ் எழுதவருக்கு இன்னொரு பையன் கூட பேசி பழகி ஃப்ரெண்டாகி அந்த பேனாவை கொடுத்துட்றாரு. அந்த பையன் மர்மமான முறையில் அடுத்த நாள் காலையில இறந்து போய் கிடக்குறாங்கிறத நியூஸ் பேப்பர்ல பார்த்த அவர் இவன் சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மர்டர் கேஸை இவரே எடுத்து ஹேண்டில் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, அவனை யார் எதுக்காக மர்டர் பண்ணாங்க, ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ZEE5 இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ்ஸ் பார்த்தா என்னோட ஃபோர்ஸ் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில அடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெசிவா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் செம்ம சாலிடா கொடுத்தாங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா யங்ஸ்டா எனர்ஜெட்டிக்கா எல்லா பிரச்சனையும் தான் தோல்ல தூக்கி போட்டு ரொம்ப வாலண்டியரா வாய் கொடுத்து வாங்கிட்டு வராருங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா, கண்டென்ட்டோட கான்ஃப்ளிக்ட் கேரக்டர்ஸ் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். பட் இவ்வளோ சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட நீட்டான கிளைமாக்ஸோட என் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு நரேஷன்ல கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் டிராமா சீக்வன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா தரமான ஒரு சம்பவமா பண்ணியிருந்தாங்க. நான் லீனியர் போர்ஷன்ல ஃபிளாஷ்பேக் பிரசன்ட்னு சொல்லி நடந்த விஷயத்தை ஹீரோ டைமர் செட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது எல்லாத்தையுமே அவரோட கேரக்டரும் ஆட்டிடியூடாவும் மாற்றி ஸ்க்ரீன் பிளே நரேஷன்ல உங்களை ஃபாஸ்ட் பண்ணி யோசிக்க வச்சிருப்பாங்க. அந்த டைம் செட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மூவியோட டியூரேஷன் பேரலா மேட்ச் ஆகுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த மூவில எந்த ஒரு அடல் கண்ணு மேல மூவில ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ணல. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். மராத்தி மூவிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கண்டென்ட் கான்ஃப்ளிக்ட் உள்ள ஒரு டிராமாவை மிஸ் பண்ணிடுறீங்க. அதுவும் கிரைம் த்ரில்லர் மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழ் ரீமேக் பண்ணா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும். எந்த ஹீரோ வச்சு ரீமேக் பண்ணா நல்லா இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபாஸ்டர் ஃபெனி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை, see you and love you all.